சொல்லு மாமா. இப்போவாவது நம்புறீங்களா? நேத்தும் இதுதான் நடந்தது. ஆனா பூமி ரொம்ப புத்திசாலித்தனமா உங்களை இங்க வர விடல. உங்களுக்கு எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு காலையிலே கேபி உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை கூட கூட்டிட்டு போயிட்டான். மாமா, நான் ஏதோ பொய் சொல்றேன்னு நீங்க என் கண்ணத்துல அரைஞ்சிட்டீங்க. என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, உங்க பொண்ணு அவனோட சேர்ந்து ஸ்டேஜ்ல எப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. மாமா, இப்ப உங்க பொண்ணு என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு? ரவீந்திர பாரதியில மாமா. உடனே வர. மச்சான், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசிக்கிறேன். சரச்சந்திரா சார், ஒரு நிமிஷம் சார். சார், நம்ம டீல பத்தி சொல்லிட்டு போங்க. என்னங்க இது? அவர் அப்படியே கிளம்பி போறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இங்க என்ன நடக்குது? இந்த விஷயத்தை உடனே பூமி கிட்ட சொல்லணும். சாவியை கொடு. மச்சான், அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? வந்துகிட்டு இருக்காரு உன்னோட அப்பா. இப்ப இந்த பூமி எப்படி தப்பிக்க போறான்னு நான் பாக்குறேன். ஆடட்டும், நல்ல தன்னை மறந்து ஆடட்டும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ககனோட ரத்தம் இந்த ஸ்டேஜ் முழுக்க நனைய போகுது. பாருங்க மாமா, பாருங்க. உங்க முன்னாடியே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. உங்க மேல துளி கூட மரியாதையே இல்ல மாமா. குறைஞ்சபட்சம் உங்க வார்த்தைக்கு கூட மதிப்பு கொடுக்காம எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா. அதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் சுட்டு கொன்னு இருப்பேன்.